அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது மனிதனுடைய பிற உடம்புகள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அன்ன உடம்பு, பிராண உடம்பு, இச்சை உடம்பு, உருவமான உடம்பு. இந்த நான்கும் இந்த லோகத்திற்கு உரியது. சரிங்களா? அடுத்து இவை போக மனிதனுக்குள்ள வேறு உடம்புகள், அருவமன உடம்புகள், விஞ்ஞான உடம்புகள், ஆனந்தமய உடம்புகள் என மூன்றாகும். இவற்றுள் அருவமன உடம்புகள் தொழிற்படும் நிலையில் உள்ளவர்கள் இன்றைய உலகில் மிக சுருக்கமாகத்தான் இருப்பர். விஞ்ஞான உடம்பு தொழிற்படுபவர்கள் அதைவிட மிகவும் அரிதாக இருப்பர். ஆனந்தமய உடம்பு தொழிற்படுவர் விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் இருப்பர். ஆதலால் இந்த மூன்று உடம்புகளும் ஆலயத்தில் வெளிவீதியாலும் அதற்கு அப்பாலும் வெட்ட வெளியாலும் ஒரே தொகுதியாக குறுக்கிவிடப்பட்டிருந்தன. ஸ்ரீரங்கமும் அதுபோன்ற 7 மதில்களும் பிரகாரங்களும் கொண்ட ஆலயங்களில் இந்த 3 உடம்புகளும் தனித்தனி ஆவாரமாக காட்டப்பட்டுள்ளன. இவற்றுள் அருவமான உடம்புகள் மகர் உலகத்திற்கு உரியது. அங்குள்ள தத்துவ பொருள்களாக இவ்வுலகில் வேலை செய்வது, அதாவது இவ்வுலகத்திலேயே அலைகளையும் சலனங்களையும் உண்டு பண்ணுவது, அங்கு ஏற்படும் சலனங்களும் அலைகளுமே ஈடுபடுவது. அம்மாதிரியே விஞ்ஞான உடம்பும் ஜனலோகத்திலும் ஆனந்த உடம்பும் தபலோகத்திலும் வேலை செய்வதற்குரியன. இவை அனைத்தும் அன்ன உடம்பிற்கு நாற்புறத்திலும் மேலும் கீழும் கைக்கு ஒரு மூலம் விரிந்த கோழிமுட்டை போல ஒன்றுக்குள் ஒன்றாக வியாபித்து நிற்கும். உலகில் இன்று பெரும்பாலரிடம் இந்த உடம்புகள் அவற்றின் உயிர்நிலைக்குரிய பன்னீரங்களோ மின் வெட்டுக்குழோ இன்றி வெறும் நீர்க்குமிழிகள் போன்று தொழிற்படாது கிடக்கிறது. இவ்வுடம்புகள் எல்லாம் வெவ்வேறு உலகங்களில் அலைகளையும் சலனங்களையும் பரப்பி தொழிற்படினும் அவ்வுடம்புகள் அனைத்தும் அந்தந்த உலகங்கள் யாவும் ஒன்றையொன்று ஊடுருவி ஒன்றுக்கு ஒன்று வியாபித்தும் நம் இருக்கும் இடத்திலேயே எல்லாம் இருக்கின்றன என்பதையும் அவற்றின் வேலைகளை எல்லாம் நாம் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே இயற்ற வல்லலாம் என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது இங்கு கூறப்படுவல்ல எங்கோ எப்போது நடைபெறுகின்றன என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாமல் நாம் இங்கு இருக்கும் இடத்திலேயே இன்று இப்போது என்றும் எப்போதும் யாவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது நன்கு அறியப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த மூன்று உடம்புகளும் உருவமான உடம்பிற்கு அப்பாற்பட்டவையானதால் அந்த மனதால் அவை அறியத்தக்க வல்லது. ஆகவே சொல்லால் விளக்கத்தக்கது அல்லது சொல்லால் விளக்க முடியாது. அவற்றின் தன்மையும் வேலையும் அனுபவத்தாலேயே அறிய முடியும். மகர்லோகத்தில் துன்பம் தீமை எவற்றிற்கும் அறவே இடமில்லை. ஏனெனில் அவற்றில் கொடுக்கும் சலனங்களும் அலைகளும் இமயமலை கடல் அலைகள் எவ்வாறு அசைக்கப்பட மாட்டாதோ அவ்வாறு அவ்வுலகின் பொருட்கள் ஆடமாட்டாமல் போகும். ஆதலாலேயே நம் அருவமான உடம்புகள் பூலோகத்தில் நம்முடைய நல்லொழுக்கத்தாலும் நம் செய்யும் நல்வினையை மாத்திரமே வளர்ச்சி பெறும். நல்லனவை உடம்பை சார்வதில்லை. நல்வினைகளும் நல்லொழுக்கங்கள் என்பவை தன்னலம் கருதாது உலக நலம் கருதி செய்யப்படுவதாகும். சுயநல நோக்குடன் ஒருவன் புண்ணியம் செய்தாலும் அந்த நோக்கம் கொண்டே அவன் விதித்தன செய்தாலும் விலகியன ஒழித்தாலும் அவற்றின் பலன் அருவமான உடம்பை சிறிதும் தாக்காது போகும். உலகில் நாம் இருக்கும் பெரும்பாலான நடவடிக்கைகளை கவனித்து பார்க்கோமானால் நம் அருவமான உடம்புகள் வளர்ச்சி பெறுவதற்குரிய ஊட்டம் அங்கு இல்லாமலேயே இருக்கிறது என்பது நன்கு விளங்கும். அத்தகையோர் அருவமான உடம்புகள் முட்டைக்குள் கரு வளர்ந்து வருவது போல சிறிது சிறிதாக உருப்பெற்று வருகின்றவெனலாம். விஞ்ஞான உடம்பும் ஆனந்தமய உடம்பும் இரண்டும் மிக சிலருக்கென்றி மற்றொருக்கு முளைப்பெறாத வித்தாகவே இன்றும் அமைந்து கிடக்கின்றன. பொதுவாக மகர்லோகத்தில் அலைகள் இன்பகரமாகவே இருப்பினும் வேற்றுமை உணர்ச்சியை கொடுப்பன. நண்பர் இருவர் அன்பால் பிணைக்கப்பட்டிருப்பின் இருவரும் வேறு வேறு என்ற எண்ணம் இல்லாமற் போவதில்லை. அம்மாதிரி அன்போ மகர்லோகத்தின் இயற்கையாயிருப்பினும் நான் வேறு பிறர் வேறு என்ற உணர்ச்சி அவ்வுலகில் நீங்காதிருக்குமாகையால் அவ்வுலகம் அசுத்தமாய உலகம் எனப்படும். ஜனலோகத்து அலைகள் வேற்றுமையும் ஒற்றுமையும் ஏகலோகத்திலும் ஏக காலத்திலும் கொடுப்பன. ஒரு குடும்பத்திலுள்ள தம்மை வேறு ஒருவராக ஒன்றாக உணர்வதும் தாயும் பிள்ளையும் தம்மை தனித்தனியாகவும் ஏகமாக உணர்வதும் இந்த அனுபவத்தை ஒரு கடுகளவு காட்டவல்ல சிறிய உதாரணமாகும். இவ்விதம் ஒற்றுமையை வேற்றுமையை ஏககாலம் துண்டாக்கும் இந்த இருவகை உணர்ச்சி காரணமாக ஜனலோகம் சுத்த மாய உலகம் எனப்படும். அதாவது சுத்த மாய உலகம் எனப்படும். தபலோகத்திலுள்ள அதற்குரிய உடம்புகள் ஆனந்தமய கோஷத்திலும் ஒற்றுமை உணர்ச்சியின்றி வேறொன்று இருக்கும் இடமே இருப்பதில்லை. உயிர் வர்க்கத்தின் பேரின்பத்திற்கான காரணமாய் நிற்பது இந்த ஒற்றுமை உணர்ச்சியே. ஆதலின் தபலோகமும் அதற்கு மேற்பட்டவைகளும் சுத்தமாய உலகங்கள் எனப்படும். அங்கு ஏற்படும் சலனங்களும் அலைகளும் ஒற்றுமையை தவிர வேறு யாதொரு அனுபவத்திலே தருவதில்லை. அவையே அண்டத்தில் மிகவும்
நுண்மயமான சலனங்களே ஆகும். அடுத்து இந்த 3 உடம்புகளின் பூரண வேலை செய்ய வல்லர் ஜீவன் முக்தரும் வித்தகரும் சித்தரும் ஆவர். அரைகுறையாக வேலை செய்யும் ஆற்றல் பெற்று மேலும் முன்னேறி சென்று கொண்டிருப்பவர்கள் ஜீவன் முக்தி நிலையை அணுகியுள்ளவர் ஆவார். அங்கனம் அணுகியுள்ளவரின் ஒருவரின் நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் வந்து சந்திப்போம். நம்ம சிலவற்றை வந்து நம்ம அடுத்தடுத்தா பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இது வந்து ஒருவருடைய ஒரு அனுபவ நிலை, ஒரு முனிவருடைய அவருடைய அனுபவத்தை கூறியிருக்காரு. நம்ம வந்து இது வந்து அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.